எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார். அதில் சொல்றாரு, நாங்கள் இன்னும் என்டிஏ கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வருத்தமாக இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அவரே சொல்லிக்கிறாரு என்டிஏல கூட்டணி இருக்கும்னு. அவர் தனியாக இன்னொன்றும் கட்சியும் ஆரம்பிக்கல. ஏடிஎம்கேலேருந்து அவர் நீக்கினது தான். அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் அதிமுக உள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பிக்காமல் நாங்கள் என்டிஏல இருக்கோம்னு சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. விரைவில் தனியாக ஒரு கட்சி ஓபிஎஸ் ஆரம்பித்து விடுவது அவருக்கு நல்லது, அவரை நம்பி இருக்கக்கூடிய இருவருக்கும் நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதையாவது அரசியல் களத்தில், ஒரு சிறிய அளவிலான மரியாதையாவது களத்துலேயும் மீடியா கிட்டேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இன்றைக்கி அவர் பேசுவதற்கெலாம் எந்த அர்த்தமும் இல்லை. அவர் லாஜிக்கலி இது ரொம்ப பொருத்தமற்ற ஒன்றாகவும் தான் இருக்கிறது. அதிமுகலேருந்து அவர் நீக்கினது செல்லும் என்பது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மை. கட்சி ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட தான் இருக்கின்றது தான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மை. பிஜேபி அலையன்ஸ் அமித்ஷா உறுதிப்படுத்தும் போது அதிமுக உள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு தெளிவுபடுத்திட்டாரு. எடப்பாடி தலைமையில் தான் இங்கே ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேற்கொண்டு என்ன தேவைப்படுகிறது ஓபிஎஸ்க்கு? ஒரே ஆப்ஷன் தான் அவருக்கு. தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அரசியலை சந்திக்க வேண்டும், அல்லது அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். இது ரெண்டை தவிர ஓபிஎஸ்க்கு வேறு எந்த வாய்ப்பும் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா என் பிஜேபியை பிடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? வேறு எங்கெங்கே போவார் அவர்? வேறு எங்கே போக முடியும் அவர்? இதுலேருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தன்னை நம்பி அவர்களை பிஜேபி ஒருபோதும் காப்பாற்றாது. மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும். அதனால் ஓபிஎஸ் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் ஃபெயிலியர் ஆகி ஓபிஎஸ்ஸால் எதுவும் செய்ய முடியலன்னு செங்கோட்டையனை ட்ரை பண்ணாங்க. செங்கோட்டையினாலே ஒன்றும் பண்ண முடியல. அதுக்குள்ளே சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுது பெட்டர்னு எடப்பாடியோடய அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபிக்கு இங்கே ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி வேணும். திமுகவை எதிர்க்கிறதுக்கு எம்எல்ஏஸ் ஒரு 10 எம்எல்ஏவாவது ஜெயிக்கணும், 10லேருந்து 20 எம்எல்ஏ ஜெயிக்கணும். அது இப்போ இருக்க 4 பேரே அதை காப்பாற்றிக்கணும்னா அவன் எடப்பாடி ஏடிஎம்கேட தான் போவான். அவன் எப்படி உங்களுக்கு ஓபிஎஸோட வருவாங்க. ஆகவே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது ஓபிஎஸ்க்கு. இந்த செய்தியாளர் சந்திப்பு முழுவதும் நான் பார்க்கல. சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் அவருக்கு, ஓபிஎஸ்க்கு. தனியாக கட்சி துவங்கி விட வேண்டும். அது தோல்வியோ வெற்றியோ போய் மக்கள்கிட்ட நில்லுங்க. அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை நான் நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள்லாம், பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் ஓபிஎஸ்க்கு கிடைச்சது. கோட்டை விட்டுட்டார் எல்லாத்தையும். அதை ஏங்க இப்போ பேசணும்? பழசை பேசி எது காயப்படுத்தணும்? முடிச்சு போன கதை அதெல்லாம். கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் போயிடுச்சு. நத்திங் சக்சீட்ஸ் லைக். இல்லை, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓபிஎஸ் திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு தூக்கி எறிய வைக்கப்பட்டார். அப்படிதான். அது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு அல்லது அவரே அதை திறமையினால? இல்லை, எடப்பாடி அவரை ஓரங்கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இவர் எதிராளியின் பலத்தை கணிக்கிறத தவறிட்டாரு. பிஜேபி சொல்கிறத கேட்டு ஆடினதோட விளைவு இன்னைக்கு நடுத்தருக்கு வந்து நிற்கிறாரு. அவர் யார் புத்திமதி சொன்னான்னு தெரியும். தன்னை ராஜகுருவாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சொன்ன யோசனை கேட்டு தான் போய் நீதி கேட்டு தர்ம யுத்தத்தை தொடங்கினார். ஒரு முதலமைச்சர் போய் சமாதியில் உட்காந்து போராட்டம், யாருக்கு எதிரான போராட்டம்? ஏதாவது லாஜிக் இருக்கா அதில்? சரி, கடைசியில் யாருக்கு எதிராக நீ போராடி அவங்க கூட போய் சேர்ந்த, இதுக்கும் ஏதாவது லாஜிக் இருக்கா? அப்போ எல்லாமே தப்பு. கடந்த காலங்களில் அவர் செய்தது எல்லாமே தவறு. பிஜேபியை நம்பி ஒருத்தன் போனான்னா அவன் நடுத்தரில் நிப்பான்றதுக்கு ஓபிஎஸ் தான் உதாரணம். அவ்வளோதான். இன்றைக்கி முடிஞ்சு போன கதைங்க. இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி பேச முடியாதுங்க. நம்மளும் சலிக்க பேசிட்டோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இன்னைக்கு தனியாக கட்சி ஆரம்பிப்பது. அது இப்போயே அவர் ஆரம்பிச்சணும். இன்னும் இதை விட வேறு என்ன அவமானம் நடக்கணும்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட மன்றாடுகிறார் பிஜேபியிடம். அவங்க ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரனை அழைத்து பேசாதது வருத்தம் அளிக்குதுன்ற. அவன் எப்படி பேசுவான்? பேச மாட்டான். அவங்க பேச மாட்டாங்க. அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, தலையிட மாட்டோம். ஒரே ஆப்ஷன் தான், தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறது ஒன்று தான் இருக்கும் ஆப்ஷன். தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ கட்சியில் அங்கே தான் போய் முடியும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஓபிஎஸ்ஐ வைத்தும் சில காரியங்களை பிஜேபி செய்தது இல்லையா? முந்திங்க அது இப்போ கிடையாதுங்க. என்னைக்கு எடப்பாடி வந்தாரோ அன்றைக்கே முடியும். சரி, எதுவாக இருந்தாலும் ஓபிஎஸும் கொஞ்சம் உதவி இருக்காருல்ல பிஜேபிக்கு. அதெல்லாம் பாலிடிக்ஸில் பார்க்க மாட்டான். இன்னைக்கு உன்னோட யூட்டிலிட்டி வேல்யூ எனக்கு என்ன, அன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ணுறதுலாம் முக்கியம். இன்னைக்கு நீ உங்களால் எனக்கு என்ன கொண்டு வர முடியும், அந்த கதை தான். பழைய கதையெல்லாம் பேச முடியாதுங்க. வாட் இஸ் நவ்? இப்போ என்ன அதை சொல்லு. இப்போ ஒரு அலையன்ஸ் தெளிவாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் சில கட்சிகள் அதில் சேரப்போகுது. எங்கே நிற்கிறார் ஓபிஎஸ் சொல்லுங்கள்? ஒரே ஆப்ஷன், தனியாக கட்சி ஆரம்பிப்பது. அது இல்லைன்னா அவர் யாரும் அவரை யாரும் பெரிய அளவில் பொருட்படுத்த மாட்டார்கள்.
நான் மீடியா வேணா கத்திக்கிட்டு இருக்கலாம், வேற எந்த நியூஸ் இல்லைன்னா. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தாரு. என்ன அவருக்கு இருந்த செல்வாக்கு என்ன எவ்வளவு வாங்கினாரு? சுயேட்சை சின்னம் 3,42,000. அவ்வளவுதான், சரி. அது ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு தவிர அவ்வளவு மத்ததுல நின்று இருந்தா முடியாதுங்க. அது ஒண்ணை மட்டும் வச்சு நீங்க சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து பிஜேபியை வழிக்கு கொண்டு வரலாம். தன் பலத்தை அவர் காட்டணும். தன் பலத்தை அவர் காட்ட வேண்டும். பலத்தை காட்டவும் அவர் மறுக்கிறாரு. சீனாவது போடணும்ல எலெக்ஷன்ல. அரசியல்ல சீன் போடுறது ரொம்ப முக்கியம் இல்ல. சீன் போட கூட தெரியலையே அவருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா நின்னார்ல, அதுக்கப்புறம் தொடர் அரசியல் என்ன? பார்லிமெண்ட்ல தனியா நிக்கிறது தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான துவக்கம் தானே. அதோட செய்தி அதுதானே. நான் சொல்றது புரியுதா? அதை தொடர்ந்து இருக்கணும்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போய் தனியா நின்றுட்டு அதுக்கப்புறம் கப்புன்னு அமைதியாயிட்டா தொடர் அரசியல் இருந்தால் தானே நிற்க முடியும். நான் சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? அதிமுக உங்களுக்கு இடம் இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் வார்த்தை ஜாலங்கள் பண்ணீங்கனாலும். அதனால தான் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் நின்னீங்க. 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு நீங்கள் சொல்கிறீங்க, பெரிய விஷயம்தான். அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் என்ன பாடம் கற்றுட்டு இருக்கணும்? தனியாக கச்சேரி வைக்கணும். அப்போ பிஜேபி இறங்கி வருவாங்க. எடப்பாடி என்ன கையை பிடிச்சி முறுக்குவான், சேர்த்துக்கோன்னுவான், இல்லை கூட்டணி வையன்னுவான். காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு போன சரத்பவாரோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது இல்லை. இன்னைக்கு டிடிவியோட காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வைக்க தயாராகுது இல்லை. அந்த மாதிரி ஓபிஎஸோட கூட்டணி வைக்க தயாராவாங்க. அதுக்கு செலவு பண்ணணும், அரசியல் பண்ணணும், களத்துக்கு போகணும், போராட்டங்கள் நடத்தணும், பாலிடிக்ஸ் பண்ணணும்ல. அப்படியே எலெக்ஷனில் போய் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கி கப்புன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துங்கன்னா புரியுதா புரியல நான் சொல்லுறேன். ஏடிஎம்கேக்குள்ள ஃபியூச்சர் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் சுயேட்சையாக போட்டிங்க. அந்த சூழலை சமாளிக்க இருங்க. ஒரு கட்சி சார்பாக போட்டாரா சுயேட்சையாக போட்டாரா? சுயேட்சை. எஸ். சுயேட்சையாக போடும்போதே உனக்கு தெரியுது கட்சியில் உங்களுக்கு அனுமதி இல்லை, மரியாதை இல்லை. கட்சியிலேருந்து உங்களுக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கீர்கள். அதிமுக நான் தான் அதிமுகலாம் இனிமேல் கதை அளக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்களே சுயேட்சையாக, அது ஒப்புதல் வாக்கு மூலம். அதில் 3 லட்சம் வாக்கு வந்தோன்னா பெரிய விஷயம். 3 லட்சம் பரவாயில்ல. நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா ஜெயிக்க மாட்டோம், ஆனால் எடப்பாடி குறைச்சல் கொடுக்கலாம், ஏடிஎம்கே ஓட்டை உடைக்கலான்றதை கொண்டு போயிருக்கணும்ல. அப்போ பிஜேபி இறங்கி வரும்ல. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? கூட்டணி வையணும். அதை தானங்க டிடிவியோட சொன்னார் அமித்ஷா 21 10 சீட்டு கொடுனாரு. அவங்கள ஏடிஎம்கே சிம்பல்லே நிற்க வைக்கிறேன்னாரு. எடப்பாடி ஒத்துக்கல. 23 தொகுதி காலியாச்சு. திமுக மெஜாரிட்டி கிடையாது. ஆட்சிக்கு வந்திருக்கும் 2006 போது மைனாரிட்டி திமுக மட்டும் வந்திருக்கும். மெஜாரிட்டி 118க்கு ஒரு 12லேருந்து 14 சீட்டு துண்டு வந்திருக்கும் உங்களுக்கு. 102 104 சீட்டுக்கு மேலே வந்திருக்காரு. 118 மெஜாரிட்டி. அதிமுகலேருந்து பிரிஞ்சவங்களோட கூட்டு வைக்கக்கூடிய அரசியலை நோக்கி அதிமுகவை நகர்த்தணும்னு பார்த்தாங்க பிஜேபி. எடப்பாடி ஒத்துக்கல. இப்போ இறங்கி வந்திருக்காரு டிடிவிக்கு. அதாவது தனியாக போய் தாம் பலத்தை காமிச்சிருந்தாருன்னா எடப்பாடியே ஓபிஎஸ் கிட்ட இறங்கி வந்திருப்பார். இவர் எந்த முயற்சியுமே எடுக்கல, வீணாக்கிட்டார் 1 வருஷத்தை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் தனியாக நின்னது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுங்க, டெஃபினட்டாக ஒரு திருப்பு முனை. அதுலேருந்து அவர் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கணும்னா, நாம் தனி கச்சேரி ஆரம்பிக்கணும். முடிஞ்சு போச்சு எல்லாம். இனிமேல் போய் கோர்ட்லலாம் ஃபைட் பண்ண முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. அமமுக மாதிரி ஒரு கட்சியை தனியாக ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணியிருக்கணும், மக்கள்கிட்ட போயிருக்கணும். ஒரு ஆண்டில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை, திமுக அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு போயிருக்கணும். அது என்ன ஆயிருக்குன்னா, நீ ஒரு 3 லட்சம் ஓட்டு உடைக்கிறேன்னா பல தொகுதிகளில் வந்து ஓட்டை உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 500 ஓட்டு 1000 ஓட்டை உடைக்க முடியுங்க அவரால். 50 ஓட்டு 100 ஓட்டுலலாம் தோற்றுருக்காங்க போன எலெக்ஷனில். 36 ஓட்டில் நம்ம டி நகரில் தோத்தாங்க. அப்போ பிஜேபி என்ன பண்ணுவான்? ரெயின்போ அலையன்ஸ் கட்டணும் திமுக எதிரான பொழுது இவரை உள்ளே கொண்டு வருவான். எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணுவான். இன்னைக்கு அமமுக ஏற்றுக்கிற லெவலுக்கு வந்திருக்கக்கூடிய எடப்பாடி தனியாக கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட போய் நல்லதோ கெட்டதோ இந்த 1 வருஷத்தில் அக்ரெசிவான பாலிடிக்ஸை ஓபிஎஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இறங்கி வந்திருப்பார்ல. அதை பண்ணலையாங்க அவரு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவர் கஷ்டப்படாமல் அப்படியே நோகாமல் அப்படியே வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணும், பிஜேபி தன்னை காப்பாற்றணும் அவர் நினைச்சாரு. பிஜேபி யாரையும் காப்பாற்றாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அழகாக டிடிவி கட்சி ஆரம்பிச்சார்ல, இந்த மாதிரி அவர் புலம்பிக்கிட்டா இருந்தார். நான் தான் அதிமுக புலம்புனாரா? இல்லையே. இன்னைக்கு பிஜேபி வந்து எடப்பாடியா டிடிவியோட கரங்கோகர் லெவலுக்கு வந்திருக்காரு இல்லைங்க. என்டிஏல அமமுக இருக்குங்க. ஏன்னா அவங்க தனி கட்சியாக இருக்கிறதால இருக்காங்க. நீங்களும் ஒரு தனி கட்சி வச்சுருந்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கோட்டை விட்டு நிற்கிறீங்க.
ஆகவே அவர் செய்த ஒரே தவறு அதுதான். வைத்தியலிங்கம் இன்னொன்னு சொல்றாரு, நாங்கள் இல்லாமல் அதிமுக ஏங்க தேர்தல் இதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் பேசுறது, இது ஒரு கேள்வியா நீங்க கேட்கறது, இதுக்கு நான் பதில் சொல்றது அசிங்கங்க. அடுத்த கேள்விக்கு நீங்க போகலாம். நான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லிட்டேன். அதனால நீங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். சமீபத்துல இந்த பொள்ளாச்சி அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல வந்த தீர்ப்பு எல்லாரும் வரவேற்பதை கடந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு அதான் திருமாவளவன் அழகா இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. 2 பேரும் சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. இது சிபிஐ நடத்தின வழக்குங்க. இது மாநில அரசுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால முழுக்க 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 கிரெடிட் சிபிஐக்கு தான் போகும். மிக மிக கஷ்டப்பட்டு அந்த வழக்கை சிபிஐ நடத்தியிருக்கு. இந்த பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட அடையாளம் தெரியாமல் நீதி வாங்கி கொடுத்துருக்கிறது. இதில் திமுக அதிமுகவும் சொந்தம் கொண்டாடுறதுன்றது அபத்தத்திலையும் அபத்தமானது. குறிப்பாக திமுக சொந்தம் கொண்டாடுறதுன்றது அருவருப்பாக இருக்கிறது. சிபிஐ நடத்தின கேஸுக்கு நாங்கள் அரசு தரப்புன்றது நீங்கள் இல்லை, சிபிஐ. நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? எதனால் லாஜிக் இருக்கா இதில்? அதனால் 2 கட்சியும் எலெக்ஷன் வருது, அதனால் போட்டி போட்டுக்கிட்டு லாவணி கச்சேரி பண்ணுறாங்க. இது சிபிஐ கிடைத்த வெற்றி. இது யாரையாவது பாராட்டணும்னா நம்ம சிபிஐ தான் பாராட்டணும், திமுக அதிமுக கிடையாது. மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, பாருங்க இனிமேல் ஒன்று ஒன்றா வரும், அடுத்து கொடநாடெல்லாம் அவரை வாய்ப்பு. கொடநாடு வழக்கு முழுவதும் வேற, பொள்ளாச்சி வழக்கு வேற. கொடநாடு வழக்கு நீங்கள் வந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் என்ன பண்ணீங்க? இப்போ மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை விவாதத்துக்கு வருது. இது வேற எந்ததுக்கு வருது? இது இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? 4 வருஷம் உங்களால் ஏன் அந்த வழக்கில் மேலே போகவே முடியல? 4 வருஷம் சாதிக்காததை கடைசி 1 வருஷத்தில் சாதிச்சிருவீங்களா? வழக்கு நடந்து 8 வருஷம் ஆகுது, சம்பவம் நடந்து 8 வருஷம் ஆகுது. அவங்க பேரில் 4 வருஷம் கேஸ் நகரில், உங்கள் பேர்லேயும் 4 வருஷம் நகரில். அவங்க பேரில் நகரலைன்னா புரியுது, அவங்க தான் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். அந்த அரசாங்கத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் தான் அதுக்கு பொறுப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்றைய ஆளும் கட்சிக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சம்பவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். உங்கள் கவர்மெண்ட்டில் ஏன் நடக்கல? அதான் நியூஸ். அவங்க கவர்மெண்ட்டில் நடக்காத நியூஸே கிடையாது. அவன் போலீஸு ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டான். உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்கலைன்னா இது என்ன கேலி கூத்துது? என்னென்ன பேச்சு பேசுனீங்க? நாங்கள் வந்தோன்னா அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோன்னு உங்களோட மேனிஃபெஸ்டோலெல்லாம் சொன்னீங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஆகவே இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ்னுவாங்க. சும்மானா வந்து வான வேடிக்கை பேச்சு இதெல்லாம். அந்த வழக்கில் பண்ணாமல் இந்த வழக்கில், முதல்ல அந்த வழக்கில் நீங்கள் பண்ணல. இதுதான் இதில் ரொம்ப கொடுமையான விஷயம். பொள்ளாச்சி வழக்கில் நீங்கள் என்னங்க பண்ணீங்க அதை சொல்லுங்கள். சிபிஐ கேஸுங்க இது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிபிஐ அந்த வழக்கு நடத்தியிருக்கான். அந்த பெண்களோட அடையாளங்கள் வெளியில் தெரியக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தி அந்த 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 வெற்றி ஈட்டப்பட்டதற்கு, நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு சிபிஐ மட்டும்தான் காரணம். திமுகவும் அதிமுகவும் காரணமே கிடையாது. அதனால் அதை காரணம் காமிக்கிறதே முதல்ல தப்பு. 2வது தப்பு, இந்த வழக்கு அதோட ஒப்பிடுறது. பொள்ளாச்சி வழக்கோட கொடநாடு வழக்கு ஒப்பிடுறது அபத்தமானது. இது வேற வழக்கு, அது வேற வழக்கு. இதில் 4 வருஷத்தில் 1 இன்ச்சு கூட கேஸ் நகரல. அப்படியே எடப்பாடி தான் குற்றவாளின்ற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குனீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? எந்த லெவலில் இருக்குது அந்த கேஸ்? 2வது கொலை கேஸ்லலாம் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து யாரையும் இம்ப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. விஐபிஸை சாட்சி வேணும்ல. 4 வருஷமாக ஏன் கேஸ் நகரில்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் வந்து எலெக்ஷனை மையமாக வச்சு நடக்கக்கூடிய கேலி கூத்துக்கள். இது நிறையா நடக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டாப் காமெடி நடக்கும் தமிழ்நாடு அரசியல். 2 தரப்புமே மாற்றி மாற்றி இதில் சண்டை போடுறாங்க. இவங்க யார் அந்த சாருன்னு இப்போ மறுபடியும் எடுக்கிறாரு, அவங்க இவரை சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்குன்றது 2 ஆட்சி காலத்துலையும் எப்படி சார் இருக்குது? கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்று தாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. அதில் நான் வந்து அது கரெக்டு தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் 2 பேருக்கும் கிடையாது. எல்லார் ஆட்சியும் எப்படி இருக்குதோ அப்படி தான் இங்கேயும் இருக்குது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு எவ்வளோ பெட்ரு, அதுவும் உண்மை. அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் யாராக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டர். உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தான், சில ஸ்டே இன்சிடென்ட்ஸை தவிர. மற்றபடி இவங்க பண்ணிக்கிறது லாவணி கச்சேரி. இதை மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மோசம்னு சொல்ல முடியாது, அப்படியே தேனும் பாலம் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. அவை 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக ஒரு பெரிய அமைதி நிலவுவதா சொல்றாங்க. நல்லதா கெட்டதா, அண்ணாமலை இருந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருந்தது. போன பிறகு ஒரு கண்டென்ட் இருந்தது மீடியாவுக்கு. இப்போ அது இல்லை. அந்த ஒரு பப்ளிசிட்டி அண்ணாமலை தான் தேடி கொடுத்தாரு. ஒரு அட்டென்ஷனை கொண்டு வந்தார், பேசப்படக்கூடிய கட்சியாக வச்சிருந்தாரு. அண்ணாமலை போன பிறகு அது இல்லாமல் போச்சு. இது இப்போ இருக்க பிஜேபி தான் வழக்கமான பிஜேபி. அண்ணாமலை வந்து ஒரு அபரேஷன். அது வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்தது. அலையன்ஸுக்கு அது ஒத்து வராதுன்னு அவர் நகர்த்திட்டாங்க. அண்ணாமலை இப்பொழுது என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. ஏதோ 2-3 ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு, அலையன்ஸுக்கு எதிராலாம் அவர் பேசினார். அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. ஆகவே அண்ணாமலைக்கு தமிழக அரசில் இருந்த முக்கியத்துவம் தானாகவே குறைந்து போய்விட்டது.
எலெக்ஷன் டைமில் வந்து அவர் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருப்பாங்களா அல்லது வேறு ஏதாவது பொறுப்பு கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவாங்களான்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டென்ட் கிடைச்சது மீடியாவுக்கு, பிஜேபிக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சது. இது ரெண்டுமே இப்போ இல்லை. இவங்க எத்தனை பேர் என்ன பேசினாலும் அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி கிடைச்ச அந்த ஒரு லைம் லைட் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அது உண்மைதான். ஏதோ ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருந்தது, பட் அதை தவறாக பயன்படுத்தினார், அது உண்மை. பட் ஒரு பிஜேபிக்கு ஒரு கவனத்தை தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்தது அவர் தான். வாக்கு வங்கியை வாங்கி கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. பட் பிஜேபி ஒரு பேசப்படக்கூடிய கட்சியாக மாற்றினது அவர் தான். இவங்க யாருக்கும் அந்த சாமர்த்தியம் இல்லை என்பது எஸ், தட்ஸ் அ ஃபேக்ட். அது உண்மைதான். இது பிஜேபிக்கு ஒரு டிராபேக் தான். அது தெரியல, அது பிஜேபிக்கு டிராபேக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து வாக்கு வங்கியில் வெற்றி தோல்வின்னு போகும்போது அலைன்ஸில் வச்சு போகும்போது அவங்க அண்ணாமலையை வச்சுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவர் அலைன்ஸை கெடுத்துருவார், ஏடிஎம்கே வேணான்றார் அவர். அதனால இப்போ ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த முடிவு இவங்க எடுத்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக 10 சீட் அடிச்சிருப்பாங்க. 100%. 2019 அலைன்ஸ் அவங்க பில்டு பண்ணி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலைக்கு பதிலாக இதே நயினார் நாகேந்திரனை போட்டு அவங்க, அல்லது வேறு யாரையாவது போட்டு நயினாரையாக போட்டு அவங்க அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து 40 சீட் திமுக சத்தியமாக ஜெயிச்சிருக்காரு. 10லேருந்து 12 சீட்டு 2009 ரிசல்ட் மாதிரி வந்திருக்கணும். 12-28 ஏடிஎம்கே பிஜேபி, ஏடிஎம்கே லெஃப்ட்டு மதிமுக கூட்டணி மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. அதை அவங்க இப்போ உணர்றாங்க. அதனால தான் பார்லிமெண்ட்டில் பண்ண தப்பா அசம்பிளியில் பண்ணக்கூடாதுன்னு அண்ணாமலையை மாற்றிருக்காங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி சார்.